ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. நம்முடைய தேவன் இயேசு, அவர் நம்முடைய தகப்பன், உலகத்தை படைத்த ஐஸ்வர்ய சம்பந்தர். நாம் அவருடைய பிள்ளைகள். அந்த உணர்வோடு, அறிவோடு, உயர்ந்த சிந்தையோடு வாழுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நடந்த உண்மை சம்பவம். முழு உலகத்தில் பணக்காரனான அமெரிக்காவில் பணக்காரர், உலகத்துக்கே அறிமுகமானவர் சாஃப்ட்வேர் கம்பெனி மூலமா பில்கேட்ஸ். அமெரிக்காவிலே உயர்ந்த கோடிக்கு அதிபதிகள் சாப்பிடுகிற ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பில்கேட்ஸ் சாப்பிட போயிருந்தார். சாப்பிட்டு முடித்த உடனே டிப்ஸ் கொடுக்கறதுக்காக தனக்கு பரமாறின அந்த சர்வேருக்கு ஒரு $5 கொடுத்தார். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா கிட்ட, ஒரு 80-85 ரூபா, அப்படின்னா 840, அப்படி ஒரு 500 ரூபா கொடுத்தார். அவன் அதை ஏற்றுக்கிட மனசு இல்லாமல் முகம் சொல்லித்தான். உடனே அவரை கூப்பிட்டு கேட்டார், நான் உனக்கு $5 கொடுத்துருக்கிறேன், நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடாம முகம் சொல்லிக்கிறாய் என்று. அவன் சொன்னான், நீங்கள் ஒரு பில்கேட்ஸ், உலகத்தில் பெரிய பணக்காரர், நீங்கள் எவ்வளோதான் கொடுத்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி உங்கள் மகா வந்தாங்க, அவங்க சாப்பிட்டு $500 கொடுத்தாங்க. அப்படின்னா 10 மடங்கு கூட்டி பாருங்க, ஒரு 4500 ரூபா 5000 ரூபா ரேட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இவ்வளோதானே கொடுக்குறீங்க அப்படின்னு. அவன் சொன்னார், அவன் கொடுக்கலாம், ஏன்னா அவங்க அப்பா உலகத்தில் பெரிய கோடீஸ்வரர், ஆனால் எங்கள் அப்பா சாதாரண ஒரு மரம் வெட்டி, அந்த சிந்தையோடு தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னா. யோசித்து பாருங்க. அப்போ அவளுக்கு இருந்த சிந்தை என்ன? என் தகப்பனார் பெரிய பில்கேட்ஸ், பெரிய பணக்காரர், நான் ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும். தாராளமாய் வாழ்கிற, தாராள உதாரத்துவமாய் கொடுக்கிற நல்லவங்களாம் மாறுவீங்க எப்படின்னா எங்கள் அப்பா பரம தகப்பன். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கிக்க போயிருந்தேன். நல்ல ஒரு ஹோட்டலில் தங்க வைத்திருந்தார்கள், நல்ல ஒரு அறை. நானும் டிரைவரும் தங்கியிருந்தோம். காலையில் எழும்பி என்னுடைய ஜபங்களெல்லாம் முடித்து கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு போகும்போது அந்த ஹோட்டலில் வெளியில் ஒரு வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க கேபினில், நைட் டியூட்டி பார்க்குறவர் 12 hours. அப்போ நாங்கள் காலையில் ஒரு 7 மணி அந்த டைமில் வெளியே வரோம். நல்ல மழை பெய்யுது, ராத்திரி ஃபுல்லாக மழை. வெளியில் போய் நாங்கள் காஃபி குடிக்க போகிறோம். நான் டிரைவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட போய் கேட்டுவோம் காஃபி வேணுமான்னு. அசன் இல்லை பரவாயில்ல வேண்டானார். நாங்கள் காஃபி குடிச்சிட்டு மறக்காமல் ஒரு காஃபி வாங்கிட்டு கொடுத்தோம் அவருக்கு. ஏன்னா என் மனசில் என்ன தெரியுமா, இந்த மனுஷன் ராத்திரி ஃபுல்லாக முடிச்சிருக்கிறார், குளிரில் இருந்திருக்கிறார், நம்ம நல்லா தூங்கியிருக்கிறோம், எனக்கு காஃபி தேவைன்னா அவருக்கு தேவையில்லையா? இது இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே என் சிந்தை அப்படி தான் இருக்கும். என்னை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர், உயர்த்தி வச்சிருக்கிறார். 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புலிதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். எனக்கு வாங்கித்தர ஆள் இருக்க, இவங்களுக்கு வாங்கி கொடுக்க யார் இருக்கா? எனக்கு உதவி செய்கிறாங்களே, இவங்களுக்கு யார் இருக்கா? எனக்கு காணிக்க தராங்களே, இந்த ஏழைக்கு யார் செய்வா? இந்த சிந்தையோடு தான் வாழ்கிறேன். இதைத்தான் என் லைஃப்பில் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசி கேட்கலாம். அவர் சிறியவனை புலியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் சிறியவனை, படிப்பில் சிறியவனோ, பணத்தில் சிறியவனோ, வயதில் சிறியவனோ, ஏழ்மையானவனோ, சிறியவனை புலியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 113:7. ஆமென். இன்னொரு வாசனம் இருக்குது, எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தைய போலாக்குகிறார். எங்கள் ஆண்டவர் அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தர், நான் அவருடைய பிள்ளை. என்னுடைய சிந்தை எப்பவும் மேலான சிந்தையாக இருக்கட்டும். அந்த கிருபையோடு வாழ ஆண்டவர் கிருபை தருவாராக. எப்பவும் தரித்திர சிந்தையோடு அல்ல, மற்றவங்களை நான் எப்படி உதவி செய்யலாம், மற்றவங்களை நான் எப்படி நேசிக்கலாம்ங்கிற சிந்தையோடு வாழுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவர் தயாள பிரபு, நான் வன்கணம் இருக்கவே கூடாது. அந்த கிருபைகளை கர்த்தர் தரட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எசப்பா, நீர் என்னுடைய ஐஸ்வர்ய சம்பந்தர், என்னுடைய தகப்பன். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, எப்பவும் அந்த சிந்தையோடு, ஒரு தாராள மனதோடு, உதாரத்துக்குணமாய் வாழ உதவி செய்யும். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.